மதன் மோகன்லால். சம்ஸ்காரங்களை மாற்றும் வழிமுறை என்ன? சம்ஸ்காரங்களை எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு. பதிவுகளை என்னுடையது என்று எண்ணிக்கொள்வது மிக சிறந்த வழியாகும். மிகச் சிறந்த சம்ஸ்காரங்கள் இல்லாத ஒருவருக்கு அத்தகைய எண்ணம் எழாது. இதுதான் பாபுஜி பின்னாடி எழுதும் பொழுது நமக்கு என்ன எழுதுறாரு, உங்களுடையது எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அது என்னுடையது என்று எண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு எண்ணம் தோன்றினாலும் அது என்னுடைய எண்ணம் என்று நினையுங்கள். பாலாஜி என்ன சொல்றார், உங்களுடைய சம்ஸ்காரங்களையே நீங்கள் மாற்றிவிட முடியும், ஆனால் உங்களுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னோடது என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய சம்ஸ்காரங்கள்னு எதுவும் இல்லை அப்படின்னு இன்னையிலேருந்து நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா கூட, நம்முடைய சம்ஸ்காரங்கள்ல எல்லாம் இதெல்லாம் மாஸ்டருடைய சம்ஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா கட்டாயமாக சம்ஸ்காரங்களை மாற்ற முடியும். ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்றார், இந்த எண்ணம் தொடர்ச்சியாக எல்லாருக்கும் எழாது. இந்த எண்ணம் எழ வேண்டும் என்றாலே அவருக்கு ஒரு மிகச்சிறந்த சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தை யாருக்காவது வருது அப்படின்னாலே அதுக்கு அவர் பல பிறவிகள்ல தியானம் பண்ணி குரு கிட்ட சீடனா வேலை பார்த்து அந்த சம்ஸ்காரிக் பேட்டர்ல உள்ளர போயிருந்து அது வந்தாதான் முடியும். அதனால இந்த பதிவுகளை மாசருடையது என்று எண்ணிக்கொள்கின்ற அந்த எண்ணம் எழ வேண்டும் என்றாலே அதற்கே மிகச்சிறந்த சம்ஸ்காரங்கள் தேவைப்படுகின்றன. அடுத்து பாபுஜியை பத்தி சொல்றாரு, கண் இமைக்கும் நேரத்தில் எந்த நிலையையும் உங்களால் மட்டுமே மலரச் செய்து வெளிப்படுத்த முடியும். இந்த நிலை வேறு எவரிடமும் உருவாக முடியாது. இது சம்பந்தமாக ஒரு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். ஏன்னா ஒரு செகண்ட் நீங்க மனசை அதுல குவிச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த நிலை டக்குன்னு டெவலப் ஆயிடும். சோதனையின் பொருட்டாக இருந்தாலும் கூட ஒரு ஆன்மீக நிலையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஆர்வலரை அவரது உண்மையான நிலைக்கு கொண்டு வாருங்கள். ஆனால் அதை நிலைநாட்ட தேவையில்லை, நிரந்தரமாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கண்டிஷனை நீங்க டெஸ்டிங்கா கொண்டு வர பாக்குறீங்க அப்படின்னா கூட திரும்பி அவரை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. அவருக்குள்ளார நீங்க உருவாக்கான நிலையை தொடர்ச்சியாக நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. டெஸ்ட்டுக்கு தானே செஞ்சீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு இப்ப முக்தி கொடுத்தா என்ன ஆகும், முக்தி கொடுத்து பாக்குறோம்னா என்ன ஆயிடுவாரு, இந்த இடத்துலயே அவர் போய் சேர்ந்துருவாரு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க நினைச்ச உடனேயே கண்ணிமைக்கும் நேரத்திலேயே ஒரு நிலைமையானது டக்குன்னு மலர தொடங்கிடும். அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும், ஒருத்தருக்கு ஒரு சோதனை முறையில அவருடைய தாங்கும் திறனை சோதிக்கிறதுக்காக ஒரு அடுத்த கண்டிஷன்ல தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா திரும்பி அவருடைய உண்மையான நிலைமைக்கு அவர் கொண்டாந்து வச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் லாலாஜி அவருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். ஒரு கேள்விக்கு விளக்கம் அளித்த போது, மற்றவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல, உங்களிடம் இயல்பாகவே அதற்கான திறனை நான் அதிகரிக்க செய்தேன். இதை ஏதும் அறியாத அப்பாவிகளுக்கு வெளிப்படுத்துவது சரியல்ல. ஏதோ ஒரு முக்கியமான டெக்னிக் கேட்டிருக்காரு, இந்த டெக்னிக் மற்றவங்களுக்கும் நான் சொல்லி தரவா அப்படிங்கிற மாதிரி. அது செய்ய முடியாதுன்றார். கீழே வேத அறிவின் அடிமைகள் கபீரின் கூற்றுப்படி வேத பசு எனப்படுவார்கள். யாரெல்லாம் வேதத்துல அது சொல்லியிருக்கு, வேதத்துல இது சொல்லியிருக்கு, அதை பேஸ் பண்ணியே இருக்கிறவங்க வேத பசு. இந்த பசு அப்படின்னா அனிமல் டெண்டன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விலங்கு நிலை மனோபாவம் எப்படியெல்லாம் வெளிப்படும் அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனமா புத்தகத்தை ஃபாலோ பண்றது, முரட்டுத்தனமா குருவை ஃபாலோ பண்றது, முரட்டுத்தனமா தன்னுடைய சொந்த இந்திரியங்களுடைய நிலையை நோக்கி ஓடுறது. இப்ப ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு பயிர் பச்சையை கண்டா தானா ஓடும். அதுக்கு என்ன சென்சேஷன் இருக்கோ அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரிதான் அது நடைபெறும், செயல்படும். அது மாதிரி இந்திரியங்களுடைய தாக்கத்துக்கு அடிமைப்படுற ஒரு அனிமல் டெண்டன்சி உள்ளவங்க இருக்காங்க. தான் பிடிச்ச கருத்துல தொடர்ச்சியா நின்று அதுதான் சாதனை அப்படின்னு அதுலயே நிற்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி எதுல ஒரு ரிஜிடிட்டி இருந்தாலும் அது அனிமல் டெண்டன்சி. அததான் பசு அப்படிங்கிற வார்த்தையில அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ வேதங்களுக்கு அடிமையானவர்கள், வேத கருத்துகளுக்கு அடிமையானவர்கள், அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்ணை மூடிக்கொண்டு அதை ஃபாலோ பண்றவங்க வேத பசு. இவர்கள் ஏதும் அறியாத அப்பாவிகள் என்னும் வரிசையின் கீழ் வருவார்கள். அடுத்தது குரு பசு எனப்படுபவர்கள் யாரு?
தகுதி இல்லாத மாஸ்டரை கடவுளாக கருதுபவார்கள். அத்தகைய மாஸ்டர் பிரம்ம வித்யாவை முறையாக கற்றுக் கொடுக்கும் திறனற்று இருப்பார். இவர் தான் குரு பசு. அதாவது தகுதி இல்லாத ஒரு உச்ச நிலைக்கு அவர்களை கொண்டு செல்ல இயலாத ஒருத்தரை குருவாக நினைச்சு மூடத்தனமாக குருட்டுத்தனமாக அவரை ஃபாலோ பண்றவங்க குரு பசு. மனம் அல்லது உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பவர் திரிய பசு. இந்திரியங்களுக்கு அடிமையாக இருப்பவர், உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பவர் திரிய பசு. மேற்கோள் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ வேண்டிய அவசியமின்றி அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்களை தெளிவாக கண்டறிந்து விடலாம். நல்லா பார்த்தாலே தெரியும், அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அகங்காரம் அதிகமா இருக்கிறவங்க, ரொம்ப கிராசர் லெவல்ல இருக்கிறவங்க நரபசு. மற்றொரு வகையை சார்ந்த பசுக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பேரானந்தம் தருவதாக கருதும் தங்களின் ஆன்மீக நிலையை விட்டு கொடுக்க மனமற்றவர்கள். ஒரு கண்டிஷன்ல போய் அதில் லயிச்சுட்டாங்கன்னா அதை விட்டுட்டு மேலையும் போக மாட்டாங்க, கீழையும் போக மாட்டாங்க. அதுலயே தொடர்ந்து இறுக்கி பிடிச்சபடியா இருப்பாங்க. இது மாதிரியானவர்களும் இருக்கிறார்கள். இதை தவிர இன்னும் பல வகையான விலங்கு வகையினரும் உள்ளனர். இந்த மாதிரி ஒரு அனிமல் டெண்டன்சி உள்ளவங்களுக்கு, விலங்கு வகையினருக்கு முடிவு எதுவும் உள்ளதா? உண்டு. எப்பன்னா, உங்களது தற்போதைய நிலையை ஒருவர் அடைந்த பின்னர் அவருடைய விலங்கு தன்மை முடிவிற்கு வரும். உங்களின் தற்போதைய நிலைன்னு நான் சொல்றது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். நீங்க எனக்கு ஆன்மீக பிரதிநிதியாக வரீங்க இல்லையா, அந்த கண்டிஷனை நான் சொல்ல. ஏன்னா ஒருத்தர் ஆன்மீக பிரதிநிதியா வந்துட்டாருன்னா அவருக்கு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு பதிலா நீங்க எந்த அளவுக்கு ஹைட்டன் ஆயிருக்கீங்களோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில, நீங்க இப்ப எந்த உள்நிலையை பெற்றிருக்கிறீர்களோ அந்த நிலைமைக்கு ஒருத்தர் வரும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த அனிமல் டெண்டன்சியானது முடிவுக்கு வருகிறது. பிரதிநிதிகள் இடத்தில் கூட இந்த அறிகுறிகள் தென்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் எல்லா இடத்திலும் இது வெளிப்படாது. உங்கள் எண்ணங்களில் இருந்த மாசுகள் அனைத்தையும் நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். இப்பொழுது தூய்மையான நிலை நிலவுகிறது. உங்கள் எண்ணங்களில் பாரத்தன்மை ஏற்பட காரணமாக இருந்தவற்றையே நான் இங்கு மாசுகள் என்று குறிப்பிடுகிறேன். விலங்கு தன்மைகளற்ற தூய்மை நிலை மட்டுமே எஞ்சி இருக்கும் வகையில் அவை யாவும் தற்போது நீக்கப்பட்டு விட்டன. இதை கொண்டு மற்றவர்களை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு இந்த உதாரணத்தை கூறினேன். பிரதிநிதிகளை தவிர மற்றவர்களிடத்தும் இத்தகைய நிலைகள் வளர்கின்றன. இந்த விலங்குத்தன்மையற்ற எண்ணங்கள்ல பாரத்தன்மையற்ற ஒரு மென்மையான தூய்மையான நிலை என்பது பிரதிநிதிகள், அதாவது ஆன்மீக வாரிசுகளுக்கு மட்டும் உரியது அல்ல. எல்லா அபியாசிகள்கிட்டையும் வளரும். யாருக்கு வேணாலும் அந்த கெப்பாசிட்டி வளர்த்து கொள்ள முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாபு மதன் மோகன்லால். அவரது உள்நிலையும் அது போல ரொம்பவும் தூய்மையாகவும் பாரமற்றும் மிதமாகவும் இருக்கின்றது. ஆனா அந்த உள்நிலை அவருடைய வெளிப்புற நடவடிக்கைகள்ல வெளியில வரல. ஏன்னா அவர் அந்த எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறாரு. அடுத்தது பண்டாரா பத்தி. பாபுஜி காலத்திலையும் அந்த 2-3 இடத்துல பண்டாரா நடத்திருப்பாங்க போல் இருக்கு. அவர் லாலாஜியோடைய ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். அவங்க தனியா அங்க ஒண்ணு இல்ல அந்த தேதியை தவிர வேற ஒரு தேதியில இப்படிலாம் நடத்தியிருக்கலாம். அதுக்காக பதில் சொல்றார். வருடாந்திர பண்டாரா ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே நடைபெறும். அந்த இடத்தில் உங்களது நோக்கமானது நிறைவேறும் பட்சத்தில் இனியும் நீங்கள் இங்கு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதற்கு பின்னர் நீங்கள் பௌதிக உடலை நீத்த பின்பே இந்த இடத்தில் பண்டாராக்கள் நடக்க துவங்கும். சிலர் பண்டாரா நடைபெறாமல் தடுக்க தீவிரமாக முயன்றனர். ஆனால் அது என் விருப்பத்திற்கு மாறாக இருந்ததால் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. ஏட்டி இறந்த பிறகு மக்கள் அவர் நினைவாக பண்டாரா கொண்டாடினால் அந்த இடத்தில் இருள் மழைதான் பொழியும். ஏனென்றால் அவரிடம் இருந்த ஒளியை நீங்கள் ஏற்கனவே திரும்ப பெற்று விட்டீர்கள். ஸோ லாலாஜிக்கு அப்புறம் அவருடைய ஆன்மீக வாரிசுன்னு தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அவர் தான் ஏட்டி. இப்ப லாலாஜியுடைய பிறந்த நாளை பண்டாராவா கொண்டாடுற மாதிரி அவர் ஏட்டி இருந்த பிறகு அவருடைய பிறந்த நாளையும் பண்டாராவா மக்கள் கொண்டாட ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
ஆனா அதுக்கு லாலாஜி பதில் சொல்றாரு, அவருக்குள்ளார இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் முழுக்க நீங்க ஸ்நாச் பண்ணிட்டீங்க. அதனால அப்படி வந்து தகுதி இல்லாதவர்களுடைய நாளை வந்து கொண்டாடும் பொழுது அங்க வந்து டிரான்ஸ்மிஷன் இறங்காது, அருள்மலை இறங்காது. அதுக்கு பதிலா ஒரு டார்க்னஸ் தான் அந்த இடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏடியுடன் இணைந்திருக்கும் எவருமே முன்னேற்றம் அடைய மாட்டார்கள். அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களது எண்ணங்கள் கற்பனைகளை உருவாக்கலாம். முன்னேற்றம் அடையறதா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்குள்ளார ஒரு கற்பனை ஓட்டம் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு முன்னேற்றமாக இருக்க முடியாது. ஜிஎல் அவருக்கு அந்த இன்டாக்சிகேஷன், ஏடி மேல இருந்த ஒரு இன்டாக்சிகேஷன், ஒரு மயக்கம் விலகிவிட்டது. இப்பொழுது அவர் சுயநல நோக்கம் வீணாகிவிட்டதால் பாபு மதன் மோகன்லாலின் பக்கம் திரும்ப முயல்கிறார். அப்ப ஏடிகிட்ட ஜிஎல்ங்கிறவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ரொம்ப நெருக்கமா பழகி இருந்திருக்காரு. அது வந்து செட் ஆகல. அதனால அவர் இப்ப என்ன பண்றாரு, அவரை விட்டுட்டு ஏடியை விட்டுட்டு மதன் மோகன்லால் பக்கம் வர ஆரம்பிக்கிறாரு. இத்தகையவர்களை நான் வௌவாலோட ஒப்பிடுகிறேன். ஏன்னா அது எங்க கிடைக்குதோ கிடைக்கிற இடத்துல ஒட்டிக்கும். அவர்களுக்கு எங்கே எப்படி ஒட்டிக்கொள்வது என்பது மட்டுமே தெரியும். அடுத்தது அவர்கள் இருள் சூழ்ந்த பின்னரே உணர்வு பெறுவார்கள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ஆன்மீக நிலையெல்லாம் மாறி அவங்கள்ட்ட ஒரு கிராஸ்னஸ் அவங்க ஃபீல் பண்ணதுக்கு பிறகுதான் ஆகா நம்ம போற வழி தப்புன்னே உணர்வாங்க. ஆல்ரெடியே வந்து யார் நல்லவங்க, யார் பக்கம் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குங்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. எனவே அந்த ஜிஎல் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் என்று பாபு மதன் மோகன்லாலிடம் கூறுங்கள். இந்த ஜிஎல் என்பவர் அவ்வளவு நல்ல மனிதர் அல்ல. அவருக்கு எவரிடமும் நம்பிக்கை இல்லை. அவர் ஏடியையும் தன் சுயநல நோக்கங்களுக்காக மட்டுமே சந்திக்கிறார். ஆனால் தன்னை சுத்தி பெரும் கூட்டத்தை சேர்த்து கொள்ளும் ஆர்வத்தினால் ஏடி அவருடைய நோக்கங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லை. இவரும் சுயநலத்துக்காக அவரை சேர்த்துட்டு இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, இவர் எதுக்காக வந்திருக்கிறாருன்னு கூட யோசனை பண்ணல. எப்படியோ நமக்கு கூட்டம் சேர்ந்தா சரி, நம்மளை நோக்கி எல்லா மக்களும் வந்தா சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் வந்து அவர் மேல கவனம் செலுத்தி உங்க பக்கம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகையவர்கள் மனம் திருந்தி ஏடியிடமிருந்து தங்களது இதய தொடர்பை முறித்து கொள்ளாவிடில் அவர்களுக்கு உங்களது வட்டத்திற்குள் இடமளிக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட பணிகள்ல, ஆன்மீக பணிகள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு தொடர்பு உள்ளவங்களை முடிந்த வரைக்கும் தவிர்த்து விட்டு இருக்கிறது உங்க இதயத்துக்கு நல்லது. இது பாபுஜிக்கு, மதன் மோகன்லாலுக்கு லாலாஜி சொன்ன அறிவுரை. இதே அறிவுரை தான் நமக்கும். நம்முடைய ஆன்மீக பாதையிலயோ, நம்முடைய உலகியல் பாதைகள்லயோ யார் ஒருத்தர் நீங்க சென்சிபிளா வந்து இவரால நமக்கு வந்து தீங்கு விளையும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட போய் சண்டை போடக்கூடாது. அவங்களோட எப்பயும் வந்து எதிர்த்து நிக்க கூடாது, மல்லு கட்டக்கூடாது, அவங்கள வெறுக்கக்கூடாது. ஆனால் அவர்களை இதய அளவுல நீங்க தொடர்பை முறித்து கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு பதிலா நீங்க வந்து அவரோட சண்டை போட்டீங்கன்னா கூட நீங்க வெளியில சண்டை போடுவீங்க. ஆனா இதய அளவுல அவரோட தொடர்புல இருக்கீங்க. ஏன்னா அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால இதய அளவுல அவரை பத்தி நீங்க தொடர்பு கொண்டு இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால இந்த ஒரு டெக்னிக் வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் அவசியம். அவர்களுக்கு உங்களது வட்டத்திற்குள் இடமளிக்க கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலே இருந்து வரும் தொடர்பு உங்களை தவிர வேறு எவருக்கும் இல்லை. மேலே இருந்து வரும்னா லாலாஜிகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கனெக்ஷன் வந்து கீழே உங்களுக்கு மட்டும்தான். மாஸ்டரே மனம் தளரும் போது அவர் யாருக்கும் நன்மை செய்ய முடியும். அவர்கள் இருளால் நிரப்பப்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன பண்ண முடியும்? அவரை பார்த்து என்னுடைய குருநாதர், அவங்களுடைய குருநாதராகிய நானே மனம் தளர்றேன். அப்ப என்னால அவங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்க முடியும்? அவர்கள் இருளால் நிரப்பப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஈயை சந்திக்கும் எண்ணத்தை பாபு மதன் மோகன்லால் விட்டுவிட வேண்டும். பி ஒய்யிடம் அவர் செல்வதில் எந்த தீங்கும் இல்லை. என் சுமையை பகிர்ந்து கொள்ளும் திறன் உங்களை தவிர வேறு எவருக்கும் இல்லை. இப்போது நான் எடுக்கும் நடவடிக்கைகள் மிக தீவிரமானதாக இருக்கும். விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வேகமாக மாறுகின்றன. அவர்கள் என்னையும் பிரச்சனைக்குள் ஆழ்த்தி விட்டார்கள். எனக்குள் எரிச்சல் வளர்கிறது. நான் இப்போது என் அழிக்கும் வடிவத்தை ஏற்க வேண்டும். காலரூபம்.
சகிப்புத்தன்மை அதன் எல்லையை தொட்டுவிட்டது. இப்போது என் கருணை வடிவம் அல்லது தயால ரூபம் உங்களுக்கும் உங்களுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கும். இந்த இடத்தையும் நம்ம நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். என்னெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாரு, எப்படிலாம் யார் யாரெல்லாம் மீட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் மீட் பண்ண கூடாது, அதனால என்ன ப்ராப்ளம் வருங்கிறது முதற்கொண்டு லாலாஜி கைட் பண்றாரு. இப்போ குருக்குள்ளார ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கு? சகஜ மார்க்க குரு மட்டும்தான் ரெண்டு பார்ட். என்னன்னா, ஒரு பக்கம் கால ரூபம், இன்னொரு பக்கம் தயால ரூபம். ரெண்டு ரூபங்களையும் அவங்களால, ரெண்டு வடிவங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். இதுல என்ன பெனிஃபிட்னா, அவங்க அழிவு பணியையும் மேற்கொள்கிறார்கள், ஒரு பக்கம் ஆன்மீக பணிகளையும் ஆன்மீக பணிகள்னா இந்த மாதிரி மனிதர்களை முன்னேற்றுகின்ற பணிகள். யாரெல்லாம் அவருடன் இதயபூர்வமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் குரு தயால ரூபம் உடையவராக தோன்றுவார். யாரெல்லாம் அந்த தொடர்பு இல்லையோ அல்லது தொடர்பை முறித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு குருவுடைய தோற்றம் கால ரூபமாக, அழிக்கும் வடிவமாக இருக்கும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா நிறைய பேரோட நம்ம மாஸ்டருடைய இதயத்தை நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அந்த தயால ரூபம் அப்படிங்கிற விதத்துல அந்த தெய்வீக சக்தியானது இறங்கட்டும். அவர் தான் சொல்றாரு, எனக்குள் எரிச்சல் வளர்கிறது, நான் என் அழிக்கும் வடிவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றேன். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாஸ்டரும் ஏற்கின்ற வடிவம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அந்த எதிர்ப்பா செயல்படுறவங்க மேல எந்த விதமான ஒரு எண்ணமும் வைத்துக் கொள்ளாமல் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லை மீறும் பொழுது ஒரு குரு என்ன பண்றாரு, தான் கால ரூபத்தை மேற்கொள்கின்றார். இப்ப சகிப்புத்தன்மை அதோட எல்லையை தொட்ட பிறகு குரு ஒரு முறை கால ரூபத்தை மேற்கொண்டால் அதுக்கப்புறமேட்டுக்கு அழிவுங்கிறத யாரும் நிறுத்த முடியாது. குருவுக்கு கருணை வடிவமும் இருக்கு, கால ரூபமும் இருக்கு. அந்த தயால ரூபத்தை அவர் எடுக்கிறது யாருக்கு அப்படின்னா, யாரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ல அந்த குருவுக்கு கீழே பிரதிநிதியா இருக்கிறாரோ அவரோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கும். என்னுடைய சமுதாயம் அடைந்துள்ள சீர்கேடான நிலை வேறு எங்கும் நிகழ்ந்திருக்காது. நான் எப்படி ஒரு அருமையா என்னுடைய சீடர்களை உருவாக்கணுமோ அந்த சமுதாயத்துக்கு இப்படி ஒரு சீர்கேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய மனதை வருத்தப்படுத்துது. இந்த மாதிரி ஒரு சீர்கேடு எந்த குரு பரம்பரையிலையும் அவங்களுடைய சமுதாயத்துல நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் உள்ளுக்குள் வேதனை அடைந்துள்ளேன். இன்றிலிருந்து நான் மரியாதை பண்பு மற்றும் மென்மை தன்மையை விட்டு விட்டேன். அந்த அளவுக்கு லாலாஜி மனம் நொந்து பேசுகிறார். அப்ப அந்த அளவுக்கு இந்த அவருடைய பெயரை பயன்படுத்தி தங்களுக்கு சுய லாபம் பார்க்கிறவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. நம் மூத்த மகான்களின் உத்தரவுகளை நான் நாடுகிறேன். அவர்களின் உத்தரவுகள் இப்போதிலிருந்தே செயல்படுத்தப்படும். இந்த விஷயத்துல இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னுடைய மேல இருக்கிற அவங்க என்ன கைட் பண்றாங்களோ அதை இந்த நிமிஷத்துல இருந்து நான் செயல்படுத்த போறேன். மற்றவர்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் என் பிரதிநிதியை நான் நியமனம் செய்திருக்க வேண்டும். அதுதான் நான் செஞ்ச தப்பு. மற்றவங்களை நான் பிரிசெப்டர் ஆக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு அடுத்த ஆன்மீக வாரிசு யாரு அப்படிங்கிறத நான் நியமனம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாததுனால இன்னைக்கு நான் அனுமதி அளித்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தன்னை ஆன்மீக வாரிசுன்னு பிரகடனப்படுத்திக்கிட்டு அதுக்கான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் அந்த தவறை உணர்கிறேன். என்னால் கொடுக்கப்பட்ட அனைத்து அனுமதிகளையும் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நான் ப்ரிசெப்டர்ஷிப் கொடுத்தனோ அதெல்லாம் நான் திரும்பி வாங்கிடுறேன். வேறு பாபு மதன் மோகன்லால் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. இந்த நான் இருந்த காலத்துல யாரெல்லாம் ப்ரிசெப்டர் ஆக்கணுமோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் அந்த அனுமதியை நான் திருப்பி வாங்கிட்டேன், எக்ஸப்ட் பாபு மதன் மோகன்லால். வேறு எவராவது பிறருக்கு பயிற்சி அளிப்பதை இனியும் தொடர்ந்தால், இதுக்கப்புறமும் அவங்க ப்ரிசெப்டர்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆன்மீக பயிற்சி கொடுத்தால், உண்மையிலேயே என்னன்னா அவர் மற்றவர்களை கண்ணை மூடிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறாருன்னு தான் பொருள். அதையும் விட்டுட்டு அவர் விடாமல் அதை தொடர்ந்தால் இறுதி விளைவு ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்கும். வருங்காலத்தில் இத்தகைய தவறுகளை இழைத்திடாத வண்ணம் இதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளும் நோக்கில்தான் இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வருகிறேன். எந்த தவறெல்லாம்?
அதாவது ஒரு ஆன்மீக பிரதிநிதியை சரியான காலத்துல நிர்ணயிக்காமல் அவரை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டாமல் போற தவறை நான் செஞ்சுட்டு போனேன். அதே தவிர நீங்களும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இது எல்லாத்தையும் செய்யறேன். நீங்களும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்னவோ கிட்டத்தட்ட இதே நிகழ்வு தான் ஜாரிஜிக்கும் நடந்துச்சு. முதலில் உங்கள் பிரதிநிதியை முடிவு செய்யுங்கள். அதன் பின்னர் பயிற்சி அளிப்பவர்களுக்கான அனுமதியை வழங்குங்கள். தற்சமயம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டி இருந்ததால் இந்த விஷயத்தில் சற்று அவசரப்பட்டேன். என் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டியது உங்கள் கடமையாகும். அப்ப என்ன சொல்றாரு, முதல்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாரிசு யாருங்கிறத முடிங்க, அதுக்கப்புறம் அவருக்கு அனுமதிகளை வழங்குங்கள். தற்சமயம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா நான் என்னன்னா என்னுடைய காலத்துல எனக்கு வந்த உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஆனால் நீங்க எதுக்கும் அவசரப்பட வேண்டாம், என்னுடைய உத்தரவுகளை மட்டும் செயல்படுத்தினா போதும், அது மட்டும்தான் உங்களுடைய கடமை. நான் முன்பு அறிவுறுத்தியவர்களுக்கு அனுமதி கொடுக்கும் முன் என்னிடம் மீண்டும் கலந்து ஆலோசித்து விட்டு கொடுக்கவும். யாரெல்லாம் பிரிசெப்டர் ஆக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்கள நீங்க பிரிசெப்டராக ஆக்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை என்னிடம் கேட்டுவிட்டு ஆக்குங்கள். தகுதியற்ற சீடர்கள் இருப்பதை விட சீடர்கள் இல்லாமல் இருப்பது மேலானது. 4 அல்லது 5 பேருக்கு மேல் தீட்சை தேவையில்லை என்ற உங்களது எண்ணம் சரியானதுதான். பாபுஜி சொல்லியிருப்பார், இருக்கிறதுல ஒரு 4-5 பேர் மட்டும் ஸ்பெஷலா அவங்களுக்கு மட்டும் அந்த இனிஷியேஷன் போதும், டைரக்ட் கனெக்ஷன் வித் லாலாஜி இனிஷியேஷன் அப்படின்னு அதான் நான் நினைக்கிறேன். அது மற்றவங்களுக்கு தான் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையில் எண்ணிக்கை இன்னும் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லை, எண்ணிக்கையை அதிகரிக்கும் தேவை இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒருவர் தகுதியுடையவராக இருந்தால் அவருக்கு தீட்சை அளிப்பதில் தவறு எதுவும் இல்லை. 4-5ங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒருத்தர் உண்மையான தகுதியோட வந்தாருன்னா அவருக்கு தீட்சை கொடுங்க. ஆனா இவ்வளவு நாள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் கொடுக்கலாமேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாபு மதன் மோகன் லாலால் தீட்சை கொடுக்கப்பட்ட ஆர்டிக்கு உள்ள ஒரே வழி அவரை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காக பாபு மதன் மோகன்லால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதே ஆகும். ஒருத்தருக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காரு, ஆனா அவர் ஆப்போசிட் சைட்ல போய் நின்று ஒர்க் பண்றாரு. அப்போ அவர் தெய்வீக திட்டத்துக்கு எதிராக இருக்கிறார். அப்போ ஒரே வழி அவர் திரும்பி நல்ல வழிக்கு வரணும்னு கடவுள்கிட்ட பாபு மதன் மோகன்லால பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க. பாபு மதன் மோகன்லாலும் அவரை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் ஆர்டி என்னிடம் தீட்சை பெற்றவர். என் உழைப்பிற்கு என்ன பலன் கிடைத்துள்ளது என்பதை நான் தற்போது காண்கின்றேன். இவ்வளவு மோசமான சூழலில் உங்களை விட்டுவிட்டு நான் பாதிப்பிட்டு சென்று விட்டேன். இவ்வளவு கஷ்டத்துல விட்டு போயிட்டேன் அவங்கள, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுப்புற நீங்க தவிக்கிறீங்களே அப்படின்னு லாலாஜி மனம் வருந்துகிறார். பாபுஜி சொல்றார், என் பிரபுவே, அனைத்து கவலைகளையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். என் உயிரே போனாலும் நான் அவற்றை பொறுத்துக் கொள்கிறேன். இதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என் உயிர் போனாலும் சரி, இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன், எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்றாரு. என் அனைத்து கவலைகளையும் உங்களுடையதாக ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் செய்வது எதுவாயினும் அது எனக்கு ஏற்புடையது என்ற உரிமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். உடனே அடுத்த கதைக்கு வர்றாரு. என் கவலையெல்லாம் உங்க கவலைன்னு நீங்க ஏத்துக்கிட்டதுனால நீங்க செய்யற எந்த செயலா இருந்தாலும் அது என்னுடைய செயல், அதனுடைய பலன்கள் என்னுடையது அப்படிங்கிற உரிமையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நீங்கள் ஒருவரது அடித்தளத்தை முற்றிலுமாக அழித்தாலும் நான் எவ்வித விளக்கமும் கேட்க மாட்டேன். இப்பொழுது நான் அனைத்தையும் உங்களிடம் விட்டுவிட்டேன். ஸோ எல்லா பவரும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் ஏன் செஞ்சீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் கவலை எல்லாம் உங்க கவலைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க எது செய்தாலும் அந்த செயல்கள் எல்லாம் என்னோட செயல்கள், கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. 27 ஜூலை 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது அந்த மனிதர்களுக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் மட்டுமே அவர்களின் பணி தொடரும். ஏன்னா எல்லாருடைய ரிசப்டர்ஷிப்பையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட நின்று உங்களுடைய பாதைக்கு உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு நீங்க ரீஇனிஷியேட் பண்ணாதான், திரும்பும் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால பணி தொடர முடியும். அவர்களது தொடர்புகளை ஆனால் துண்டிக்க வேண்டாம். அனுமதி என்பது பிரிசெப்டரா ஒர்க் பண்றது கொடுக்கிறது. தொடர்பு என்பது அவர்கள் தியானம் பண்றதுக்கு, டிரான்ஸ்மிஷனை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, இதயத்திலிருந்து இதயத்துக்கு கொடுக்கிறது. அந்த கனெக்ஷனை நீங்க கட் பண்ண வேணாம். MS உலகாயத மனிதராக ஆகிவிட்டார்.
அவர் ஆன்மீகத்தின் தொடர்பை இழந்து விட்டார். ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனையும் சொல்லிட்டு வர்றாரு. எம்எஸ் எப்படி ஆயிட்டாரு. எஸ்பி மிகவும் நல்ல மனிதர், ஆனா கொஞ்சம் கிராசர் லெவல்ல இருக்கார். எஃப் உடன் எண்ணங்கள் மாஸ்டருடன் இணைக்கப்பட்டுள்ளன, ஆனால் மனநிலை அமைதி குலைந்துள்ளது. ஒரு விதத்துல ஒரு தாட் வந்து மாஸ்டரோட கனெக்ட் ஆயிருந்தா கூட அவருடைய மன அமைதி இல்லாமல் அவர் இருக்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சுட்டி காட்டிட்டே வர்றாரு. அவரது தோற்றம் காட்சிக்கும் வருகிறது. எம்எல் ஸ்தூலமாக இருக்கிறார், அதனால் அவர் பயனற்றவர். பிஜியிடம் நல்ல அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கு, உள்ளிருந்து கொள்கிற தன்மை இருக்கு, ஆனால் முன்னேற ஆசை அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அதனால எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே நிலையில் அவர் இருக்கிறார். எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற கண்டிஷன் தான். நம்மள்ட்ட என்னென்னலாம் இல்லை, நம்ம கிராஸரா இருக்கலாம், நம்மகிட்ட நல்ல அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கலாம், ஆனா முன்னேறணுங்கிற ஆசை இல்லாம இருக்கலாம். முன்னேற்றத்துக்காக கடுமையாக பேராசைப்படலாம், ஆனா அதுக்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளாதவராக இருக்கலாம். இல்ல அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லா உள்நிலைகளையும் மாஸ்டர் கொடுத்த பிறகும் வெளிப்புற நடத்தைகளை மாற்றிக்கொள்ள கொஞ்சமும் கவலைப்படாதவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றது கிடையாது. இந்த மாதிரியான தன்மைகள் நமக்கு நீங்க இருக்குதா அப்படின்னு பாக்குறதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. எஸ்பிஎல் தனது உத்தியோக மயக்கத்தில் மூழ்கியுள்ளார். அவர் வந்து ஒரு பெரிய சேல்ஸ் டாக்ஸ் கம்பெனி ஒரு இதுல வந்து ஆபீசர் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் பத்தி டீட்டெயில் நான் அப்புறம் சொல்றேன். அவருக்கு வந்து தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு மயக்கம் தான், அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இருக்கார். அவர் தனது கடமையை செய்கிறார், ஆனால் என் மீது உண்மையான ஈடுபாடு இல்லை. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இந்த மாதிரி பர்ஃபெக்டா மெடிடேட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து தான் கலெக்டர்னா கலெக்டரா தான் நினைச்சுக்குவாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா செய்வாங்க, கடமையை சரியாக செய்வாங்க. ஆனால் குருநாதர் மீது ஈடுபாடும் அவர் சொல்றதுதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை உணர்வும் இல்லாமல் இருக்கும். எனவே உயர்நிலை பயிற்சி பெறுவதற்கு அவரும் தகுதியற்றவர். எம்எம்எல் ஒரு நல்ல மனிதர், முன்னேற்றம் அடைவதற்கான திறன் உடையவர். எனக்கும் அவரிடம் ஈடுபாடு உண்டு. ஆனால் அவர் டிஎஸ்சி வலையில் சிக்கியுள்ளார். எல்லாம் இருக்கு, ஆனா இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறாரு. இப்படி வந்து தன்னுடைய எண்ணத்தை யார் மேலேயாவது திருப்பிட்டாலே இதெல்லாம் நடக்காது. அதனாலதான் பி கேர்ஃபுல், பி காஷியஸ் வித் த பிரிசெப்டர்ஸ். ஒரு பிரிசெப்டர்கிட்ட போய் நீங்க ஒட்டி அவருதான் எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே உங்களுடைய கவனம் வந்து மாஸ்டர்ட்ட இருந்து பிரிசெப்டர்கிட்ட திரும்புது. உங்களுக்கு ஒரே ஒரு குரு தான், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதேதான் பிரிசெப்டர்ஸுக்கும். ஒரு அபியாசி உங்க மேல அளவுக்கு அதிகமா ஈடுபாடு காட்டினால் அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் நேரடியாக சொல்லாமல் அவரை தவிர்த்து விட வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து எல்லா இடங்கள்லயும் டைரக்டா வந்து மாஸ்டரோட கனெக்ட் பண்றதுக்கான முயற்சிகள்ல தான் நீங்க இருக்கணும். அவர் உங்க மேல கொஞ்சம் மன வருத்தம் கூட போடுவார். என்னன்னா இத்தனை தடவை போன் பண்றோம் எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்பெல்லாம் வந்து அடிக்கடி என்னகிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அல்லது வந்து நான் வந்து அவர் வீட்டுக்கு போனா அவர் வந்து அதிகமா என்னோட வந்து நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாருன்னு கூட அவர் வருத்தப்படலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அபியாசிக்கு ரொம்ப நேரத்தை செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு விதத்துல அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுதோ இல்லையோ, அவர் வந்து மாஸ்டர் மேல இருக்கிற கவனத்தை உங்க மேல மாத்தி கொள்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்து. அதனால எப்பயுமே அந்த மெயின் ஸ்ட்ரீமோட தான் நம்முடைய அபியாசிகள் கனெக்ட் ஆகி இருக்கணும். இதற்கு காரணம் சுய மரியாதை மட்டுமே. ஏன் அந்த அபியாசிக்கு வந்து அந்த உங்க மேல அந்த குறிப்பிட்ட டிஎஸ் மேல போய் எதுக்காக அவருடைய வலையில ஏன் சிக்கியிருக்காருன்னா, போனா அவர் ரொம்ப மென்மையா பேசுறாரு, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாரு, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த சுயமரியாதையும் சுய முக்கியத்துவமும் அவருக்கு கிடைக்கிறதுனால எல்லா கெப்பாசிட்டியும் இருந்தும் உங்கள்கிட்ட வராம அங்க போறாரு. அவருக்கு தலைமை பதவி மிகவும் பிடிக்கும். அவர் உங்கள் மீது பற்றுறுதியை வளர்த்து கொண்டால் நன்கு முன்னேறத்தக்கவர்களில் அவரும் ஒருவராக இருப்பார். அவர் பிரம்மாண்ட மண்டலத்தில் நுழைந்துள்ளார், ஆனால் அவருக்கு நல்ல உதவி கிடைக்கவில்லை, சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. கண்டிஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, ஆனா எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் சொல்கின்றார். அவரது தோற்றம் காட்சிக்கு வந்தது. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். எஸ்எல் ஒரு நல்ல மனிதர். அவரிடம் சற்று பிடிவாத குணம் இருந்தாலும் இயல்பாகவே எளிமையானவர். ஏடியின் அடிமையான அவருக்கும் உயர் முன்னேற்றத்திற்கான தகுதி இல்லை. எஸ்ஜே ஒரு சற்று மேலானவர், முன்னேறி செல்ல முடியும். ஒரு விசேஷ புருஷர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நம்ப ஆரம்பித்து விட்டால் அவரை நோக்கி ஈர்க்கப்படுவார்.
ஆனால் இதை எஸ்எல்லிடம் எதிர்பார்க்க முடியாது. பிஜே அழகின் நறுமணத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளார். இப்படியாக ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றாரு. இந்த பகுதியை நீங்க புக்ல படிக்கும் பொழுது இதை அவங்கள பத்திய குறைபாடாக பார்க்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எங்கெங்க தப்பு பண்றோம், இது மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட வெவ்வேறு இடங்கள்ல வெளிப்படுது, அதெல்லாம் பார்க்கணும். என்ன பிரச்சனைகள் இருக்கு, பிடிவாத குணம் இருக்குதா, நம்ம எளிமையா இருக்கிறோம் ஆனா பிடிவாதத்தோட இருக்கிறோமா, இது அந்த எஸ்எல் உடைய ஒரு பிரச்சனை. ஆனா அவருக்கு என்ன முக்கியமான பிரச்சனைன்னா அந்த ஏடிங்கிறவர்கிட்ட அடிமையாக இருக்கிறார். அவரு சொல்றதுதான் சரின்னு ஒரே அடியா விழுந்து கிடக்கிறாரு. இதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கட்டாயம் பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கங்களை திரும்பி படியுங்கள். அப்படி படிக்கும் பொழுது எஸ்எல், ஏடி, ஜேபி எல்லாம் யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நம்ம தான். அவர் சொல்ற அந்த கேரக்டர்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ளார இருந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம உணர்வோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கிருந்து எப்படி மாறினா ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும்னு லாலாஜி சொல்றாரோ அதை நம்மளும் செய்து பார்ப்போம். இதுக்குதான் இந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். இன்றைய புத்தக வாசிப்பை இந்த இடத்துல நிறுத்திக்குவோம். காலை நேர தியானத்திற்கு சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.